ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பீடு பிரேஸ்லெட் எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸு, ஒரு சிசரு, அதுக்கப்புறம் த்ரெட்டு. இந்த மாதிரி த்ரெட் எலாஸ்டிக் த்ரெட்டு இது பேர். இது நிறைய சைஸில் அவைலபிளாக இருக்குது. நான் 0.8 சைஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு லைலான் எலாஸ்டிக் த்ரெட்டு இது சீக்கிரம் கலந்து போகாது. இது ஜம்பிங் ரிங்கு. இது கோல்டு கலரில் இருக்குது அண்ட் சில்வர் கலரில் இருக்குது. நான் சில்வர் கலர் எடுத்துக்கிறேன். இது சாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இது போட்டோன்னா ப்ளைனாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாம்ஸ் வச்சு யூஸ் பண்ணும் போது பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த பீடு, சிசரு, இந்த த்ரெட்டு, அதுக்கப்புறம் சாம்ஸு, இந்த ஜம்பிங் ரிங்கு, இவ்வளோ தாங்க. அதுவும் நீங்கள் ப்ளைனாக செய்கிறீங்கன்னா ஜம்பிங் ரிங்கும் சாம்ஸும் தேவையில்லை. ஸோ அது எப்படி கோர்க்குறோன்றதை பார்த்துக்கோங்க. ஸ்டிக் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு சைடு கோர்த்துக்கோங்க. 2 சைடு கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு கோர்க்கும் போது இன்னொரு சைடு கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஒரு சைடு எடுத்து கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு மணியாக எடுத்து கோர்த்துக்கிறேன். இதில் எத்தனை பீட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். 21 to 22 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 22 பீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய கையாக இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் 22 பீட்ஸ் தான் போடுறேன். 22 இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 22 பீட்ஸ் இருக்குது. இப்போ இந்த நாட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு எடுத்துகிட்டு இன்னொரு சைடு ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட்டை நான் ஈக்குவலாக வச்சுட்டு நான் கட் பண்ணிவிட்டு இப்போது சமமாக வச்சுட்டு நான் இப்போ நாட் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த நாட் எப்படி டைட்டாக போடுறது, அவராமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஷார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் அந்த நாட்டை நீங்கள் டைட்டாக போட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா இது அவராமல் இருக்கும். அவ்வளோதாங்க, பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் சாம்ஸ் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜம்ப் ரிங்கு. இது கோல்டு கலர் இருக்குது, சில்வர் கலர் இருக்குது. நான் சில்வர் கலர் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது அந்த நாட் போட்ட இடத்துல கொஞ்சம் மணியை இழுத்து பார்த்திங்கன்னா அந்த ஜம்பிங் ரிங் உள்ளே நம்மளால் கொண்டு போக முடியும். உள்ளே கொண்டு போயிட்டு இதில் நம்ம அந்த சாம்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஜம்பிங் ரிங்குள்ளே இந்த சாம்ஸை எடுத்து நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ அந்த கம்பி நல்லா வளைச்சிட்டு அந்த சாம்ஸ் அதுக்குள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அழகான பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.